வணக்கம் என் அன்பான உறவுகளே. இன்றைக்கி நம்ம மண் குழம்பு சட்டியில் குழம்பு வைக்க போகிறோம். புளிக்குழம்பு. அதுக்கு தேவையான காய்கறி எல்லாம் வச்சுருக்கேன். பூண்டு உரித்து போட்டு சூப்பராக குழம்பு வைக்க போகிறோம். இப்போ அதுக்கு நான் குழம்பு சட்டியை அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டேன். நான் கடலெண்ணெய் தான் ஊற்றிக்கிட்டேன். கடலெண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடவுள்த பருப்பு 2 போட்டுக்கிறேன். அப்படியே குளிர்ச்சியாக இருக்கும். வெந்தயம் ரொம்பவே உடம்புக்கு நல்லது. 2 வெந்தயமும் சேர்த்துக்கிட்டேன். பூண்டு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். இதில் மண் சட்டியில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், தக்காளியெல்லாம் நல்லா வெந்து கடைஞ்ச மாதிரி ஆயிரும் மண் சட்டியில் குழம்பு தாளிக்கும் போது. இப்போ நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கிட்டோம். கத்திரிக்காய்க்கு அப்புறம் அவரைக்காயும் சுண்டைக்காயும் நல்லா அலசி எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் சின்ன குழவிக்கல்லை வச்சு அப்படியே தட்டி அப்படியே அலசிக்கிட்டேன். கழனி தண்ணியில் போட்டுக்கிட்டேன். அதனால் கருப்பு விழுகாமல் இருந்துச்சு. இப்போ நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு பாருங்க. இது மாதிரி ஒரு குழம்பு வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சுடு சாதத்தில் போட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழம்பு எனக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு புளி கரைச்சி நான் ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் புளிக்குழம்பு தூள் நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு அதிக காரம் இருந்தால் சின்ன குழந்தைங்க விரும்பி சாப்பிடாதுங்க. அதுக்காக 3 ஸ்பூன் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன். இப்போ கரண்டியை வச்சு நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். வெள்ளைப்பூடு உரித்து வச்சுருக்கேன் பார்த்திங்களா, இதை தனியாக நம்ம ஒரு சட்டியில் போட்டு வதக்கி எடுத்து போட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வதங்கிருச்சு. நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து குழம்புல சேர்த்துக்கிடுவோம். பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டான பூண்டு போட்டு புளிக்குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மாதிரி நீங்களும் சிம்பிளாக ஒரு குழம்பு வச்சு காரம் கம்மியாக வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா சாப்பிட்லாம். சூடான சாதம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு அடுப்பையும் ஆஃப் பண்ணியாச்சு. எண்ணெய் கொதிக்குது பாருங்கள். மண் சட்டியில் வச்சாலே ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, கொஞ்சம் நேரம் குழம்பு கொதிச்சுக்கிட்டே இருக்கும். வாங்க, சுவையான குழம்பு வச்சாச்சு, சாப்பிட்லாம். அதுவும் நம்ம தோட்டத்து கத்திரிக்காய் சுண்டைக்காயெல்லாம் போட்டு சூப்பரான குழம்பு. அதோடு சேர்த்து இந்த கீரை சாப்பிட்லாமா? இப்போ சுண்டைக்காய் வச்சு கத்திரிக்காய் வச்சு சூப்பரான சாப்பாடு பாருங்கள். கத்திரிக்காயெல்லாம் பிஞ்சு கத்திரிக்காய். ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சாப்பாடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.